ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எல்லோரும் இன்றைக்கி கருப்பு படத்துக்கு போகிறதுக்காக வந்துட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நான் ஏன் இப்படி இருக்கேன் அப்படிங்கும்போது நீங்கள் யோசிச்சிருப்பீங்க, இது ஒரு கெட் ரெடி வித் மீ வீடியோ. ஆமாம், சரி. கண்ணாடி பின்னாடி இருக்குது, ஏமா நீ கேமரா முன்னாடி ரெடி ஆகிட்ருக்கேன்னு கேட்டிங்கன்னா, கெட் ரெடி வித் மீ எல்லோரும் கேமரா முன்னாடி தான் ரெடி ஆகிறாங்க, நானும் கேமரா முன்னாடி தான் ரெடி ஆவேன். மாய்ஸ்சரைசர் போட்டாச்சு, எக்ஸஸாக இருக்க மாய்ஸ்சரைசர் என்னோட லெகின்லேயே வந்து வச்சு கொஞ்சம் தொடச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் உடஞ்சி போன காம்பேக்ட்லேருந்து கொஞ்சமாக எடுத்து என்னோடய ஸ்கின்னில் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். இப்போதைக்கு ப்ரஷ் எல்லாம் இல்லை, கையே தான் நம்மளுக்கு ப்ரஷ்ஷு, அதனால் கையிலேயே வச்சு நல்லா அப்ளை பண்ணியாச்சு. காஜல் ஐலைனரும் போடலன்னா நம்ம மேக்கப் கம்ப்ளீட் ஆகாது. ஸோ கேமரா முன்னாடி போடக்கூடிய மாதிரி தான் இருக்குது. நான் போயிட்டு கண்ணாடியிலே பார்த்து போட்டு வந்துடுறேன். காஜல் போட்டாச்சு, ஐலைனர் போட்டாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் லிப் லைனரில் அப்படியே வந்து லிப்ஸ்டிக் எதுவும் போடாமல் லைனர்லேயே வந்துட்டு லிப்பு ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டேன். ஐலைனரில் போட்டு வச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து தலை சீவணும். தலை சீவும்போது கை மருதை எங்கே சீப்பை வச்சேன்னு தெரில. சீப்பை காணோன்னே கொஞ்சம் நேரம் வந்து தேடிட்டு இருந்தேன். ஒரு வழியாக என் சீப்பை கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ ஃபைனலாக வந்துட்டு ஹேர் ஸ்டைல் எல்லாம் பண்ணியாச்சு. கொஞ்சம் டச்சப் பண்ண வேண்டியது இருக்குது. எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு நிறைய வெள்ளை முடி இருக்கும். இதுக்காக நான் எந்த ப்ராடக்ட் சஜஸ்ட் பண்ண போகிறதெல்லாம் இல்லை. நம்மக்கிட்ட இருக்க ஐலைனரே எடுத்து கொஞ்சம் டையாக வந்து யூஸ் பண்ண வேண்டியதுதான். ஸோ நான் இந்த மாதிரி வந்துட்டு ரெடி ஆகிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக எடிட் பண்ணி தூக்கிடுவேன். ஏன் இப்படி அக்குள்ளெல்லாம் காமிச்சிட்டு இருக்கேன், அறிவு இருக்க அவங்க கொஞ்சமாச்சு. ஆமாம். ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் குங்குமம் வந்து வைக்கல அப்படின்னா ஏதோ ஒரு மிஸ்ஸிங்காக இருக்க மாதிரியே ஃபீல் ஆகும். ஸோ குங்குமம் வச்சு என்னோடய லுக்கை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான். இப்படி தான் ரெடியாக நாங்கள் படத்துக்கு போனோம்.